ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது எம்புரான் படத்தின் திரை விமர்சனம். எம்புரான் படத்தில் மோகன்லால், பிருத்திவிராஜ், மஞ்சு வாரியர், சுராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சுஜித் வாசுதேவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தீபக் தேவ் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்து நடித்திருக்கிறார் பிருத்திவிராஜ். எம்புரான் லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகம். லூசிபர் படத்தில் உங்களுக்கு யாருக்குமே தெரியும், கேரளாவிலே டொவினோ தாமஸை முதல்வராக்கிவிட்டு மீண்டும் தலைமறைவாகிறார் மோகன்லால். இந்த படத்தில் டொவினோ தாமஸ் முதல்வராக இருக்கிறார், பணிபுரிகிறார். ஏகப்பட்ட ஊழல்களை செய்து விடுகிறார். துணை அணைக்கட்டு செய்கிற அமைக்கிற திட்டத்திலும் கூட ஊழல் செய்கிறார். இதனால் கட்சியினுடைய பெயர் கெட்டு விடுகிறது. கட்சியினுடைய பெயரை காப்பாற்றுவதற்கு இவர் புதிய திட்டம் ஒன்றை தீட்டுகிறார். கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுகிற நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறார். நான் இன்றிலிருந்து இந்த கட்சியிலிருந்து விலகுகிறேன், மதசார்புள்ள ஒரு கட்சியினுடன் இணைந்து கொண்டு நான் அடுத்த தேர்தலை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். இதை டொவினோ தாமஸனுடைய சகோதரி மஞ்சு வாரியர் எதிர்க்கிறார். உன்மீது எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளையும் வைத்துக்கொண்டு எதற்கு இன்னொரு புதிய கட்சியை தொடங்குகிறார் என்று கேள்வி. அரசியலில் அக்காலும் அண்ணனும் மோதுகிறார்கள். இப்போது மோகன்லால் வருகிறார். மோகன்லால் மஞ்சு வாரியரை காப்பாற்றினாரா? டொவினோ தாமஸ் கதி என்ன என்பதுதான் படத்தினுடைய சாராம்சம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பிரம்மாண்டம். பணத்தை வாரி இறைத்திருக்கிறார் பிருத்திவிராஜ். என்ன ஒரு விஷயம் என்னென்னா, லூசிபர் படத்திலே இருந்த அழுத்தமான திரைக்கதை, இயல்பான திரைக்கதை இந்த படத்தில் இல்லை. ஆரம்ப காட்சி, அதாவது விரட்டுகிறார்கள், ஒரு இந்து சாம்ராஜ்யத்தினுடைய ராணியிடம் அடைக்கலம் போகிறார்கள் இஸ்லாமியர்கள். அவர்களை அந்த சாம்ராஜ்யத்துக்குள் புகுந்து அந்த ராணியையும் கொலை செய்து அத்தனை பேரையும் முஸ்லீம்களையும் கொலை செய்கிறார். அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பி போகிறான். இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற கதை தான் எம்புரான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்திலே தெலுங்கானாவில், ஆந்திராவில், டெல்லியில், இந்தியாவில், கேரளாவில், தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கான்ட்ரவர்சிகளையும் இந்த படத்தில் மிக்ஸ் பண்ணி ரசம், சோறு, பொரியல், சாம்பார், மோர் எல்லாத்தையும் கலந்து கொடுத்து விட்டார் பிருத்திவிராஜ். கதை புரியவே இல்லை, என்ன சொல்ல வருகிறார் என்பதும் தெரியவில்லை. அதாவது சமீபத்திலே தெலுங்கானாவில் நடந்த அரசியல் மாற்றங்கள், அதே மாதிரி என்டிஆருக்கு எதிராக அவருடைய மருமகனே அரசியலுக்கு வந்தது, வாரிசு அரசியல், இப்படி போட்டு குழப்பி வச்சிருக்கார். ஏன் இத்தனை குழப்பம் திரைக்கதையில் என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் வசனம் எழுதிய பாலகோபி பிரமாதப்படுத்தி இருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு இவ்வளவு தவறுகளுக்கும் அரசியல்வாதிகள் மீது குறை சொல்கிறோமே தவிர, இவ்வளவு குழப்பங்களுக்கும் மக்களும் ஒரு விதத்தில் காரணம் என்பதை சொல்ல மறந்து விட்டார் படத்தில் பிருத்திவிராஜ். அதான் முக்கியம். அரசியல்வாதிகள் மட்டுமா தவறு செய்கிறார்கள்? மக்கள் தவறு செய்யலையா? காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்ல. அதேமாரி தான் தலைவர் மூத்திரம் பெய்தாலும் அது பன்னீர் என்று பெருமிதம் கொள்கிறான் தொண்டன். இதெல்லாம் தேவையா? சிந்திக்கிற ஆற்றலை மறந்துவிட்டு ஒரு கட்சியிலே தன்னை கொத்தடிமையாக தொண்டன் பணிபுரிகிறான் என்றால் இதை விட கேவலம் வேறு என்ன? ஜனநாயகத்துக்கு இதுதான் அர்த்தமா? இதையெல்லாம் கேட்கவே இல்லை பிருத்திவிராஜ். ஏதோ படம் போகுது, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. கோயத்தில் போய் படம் எடுத்திருக்காரு பிருத்திவிராஜ். படப்பிடிப்பு, உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் ஃபிலிம் நல்லா இருக்குது.
அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனிமேல் இன்னொரு படம் மலையாளத்தில் வரும்பொழுது என்ன இருந்தாலும் எம்புரான் மாதிரி மேக்கிங் இல்லைப்பா என்று சொல்கிற அளவுக்கு தனக்கு பெயர் தட்டிக்கொள்கிறார் பிருத்திவிராஜ். ஆனால் என்னதான் இருந்தாலும் அழகான பேண்ட்டு, ஷர்ட்டை, டை, ஷூ எல்லாம் போட்டாலும் ஓமக்குச்சி நரசிம்மனுக்கு போட்டால் நல்லாவா இருக்கும்? அதனால தான் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொன்னார்கள். பிரமாதமான ஓப்பனிங் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் திரைக்கதை நம்முடைய மனதை கவரவே இல்லை, சலிப்பு தட்டுகிறது. ஏண்டா படத்துக்கு வந்தோன்னு சோதித்து தள்ளிடுறார். எதற்காக இத்தனை பேச்சுக்கள்? இதற்கு இந்த அரசியல் வன்மம் என்று கேட்டு போரடிக்க வச்சிடுறார். சரிப்பா, மலையாளத்தில் எம்புரான், தமிழில் நீங்கள் எம்பிரான் தானே பேர் வைக்கணும். நீங்கள் எம்புரான்னா என்ன அர்த்தம்? எம்பி குறிக்கிறான்னு அர்த்தம். இது கூட தெரியலையா ஒரு பிருத்திவிராஜுக்கு? மலையாளத்தில் படம் எடுத்துகிட்டு தமிழில் டப் பண்ணும்போது வசன வரிகள் மட்டும் பொருந்தி இருந்தால் போதாது, டைட்டிலும் இருக்கணும். எம்புரான் என்ன? எம்பி குதிக்கிறான்னு அர்த்தம். அதான் படத்தினுடைய டைட்டிலா? கேரளாவில் எம்புரான்னா கரெக்டு, தமிழில் எம்பிரான் என்றெல்லாம் பெயரை வைக்க வேண்டும். அதிலே தோற்று விட்டார். படம் பொறுமையை ரொம்ப சோதிக்குது. 3 மணி நேரம் சாவடிச்சிடுறாங்க. அறுவையின் உச்சக்கட்டம் எம்புரான். இதில் இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்துஸ்தானை வெறுக்க வேண்டும், இந்தியாவில் உள்ள அத்தனை பேரையும் கொல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் சரியா, தேவையா என்று யோசிக்க வேண்டும். வெள்ளைக்காரங்க ஆட்சியில் நாம் எப்படி நடந்துக்கிட்டோம், எப்படி நம்ம வெள்ளைக்காரன் நம்மளை அடிமையாகி வைத்திருந்தான், இதெல்லாம் படத்தில் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு தேவையற்ற ஒரு கற்பனை கதை, உருட்டுன்னு உருட்டியிருக்காரு திரைக்கதையில். நம்ம பொறுமையை சோதிக்குது. தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க. எம்புரான் படத்துக்கு 100க்கு 25 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.